ஏதோ கட்சி ஆரம்பிச்சார். அவர் ஏதோ புதுசா சொல்ல போறாருன்னு பார்த்தா அவர் அதுக்கு மேல எப்ப வராருன்னே தெரியாது. இந்த படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும், மாமா மின்னல்னு பசுக்குன்னு அந்த பொம்பளை இப்படி போகும். அத மாதிரிதான் விஜய் எப்ப வராரு எப்ப உள்ள போறாருன்னே தெரியாது. வீட்டுக்கு கூப்பிட்டு இரங்கல் தெரிவிக்கிற ஒரே மகான் அவரா மட்டும்தான் இருப்பாருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. கல்யாணத்துக்கு போகணும்னா கூட துக்கத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேசிக் கர்டேசி கூட இல்லாதவர் தான் விஜய். நான் அண்ணாவின் கொள்கையை பின்பற்றுன்னு சொல்றாரு. எது அண்ணாவின் கொள்கை? சோசியல் மீடியால மட்டும் அரசியல் செய்பவர் தான் விஜய். ஏங்க, ஒரு விஷயம், ஒரு சிஎம்க்கு வந்து ஒரு விஷயம் தெரியாம நடக்குமா? தொலைக்காட்சியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் சொல்லக்கூடிய முதல்வர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை மறந்து விடாதீர்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் OBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நமது திருவாரூர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரைக்கு கழக தலைவரால் இங்கே அனுப்பப்பட்டுள்ளேன். எங்களை அனுப்பும் போதே வந்து 234 தொகுதிக்கும் வந்து 23 பேரை வந்து நியமிச்சு ஆளுக்கு ஒரு 12லேருந்து 14 தொகுதிகளை கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய 5வது பரப்புரை. இத்தனை நாள் சென்னையில் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். நேற்று முந்தின தினம் வந்து மதுரை மேற்கு தொகுதியும், இன்னைக்கு வந்து திருவாரூரில் பேசுகிறத வந்து நான் உண்மையிலேயே பெருமையாக கருதுகிறேன். மண்ணின் மைந்தனான நமது முத்துவேல் கலைஞர் அவர்கள் பிறந்த மண். காலையில் அவங்களுடைய அஞ்சுகம் தாயாருடைய நினைவகத்துக்கு சென்று கலைஞர் கோட்டம் சென்று அங்கு ஆசி பெற்றுதான் இங்கே வந்திருக்கிறேன். அதில் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவர் அவர்களுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை வகித்து கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் கலைவாணன் அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கும் எஸ் பிரகாஷ் அவர்களே, திருவாரூர் தொகுதி பார்வையாளர் SKV அண்ணன் அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சரும் தட்கோ தலைவருமான அண்ணன் மதிவாணன் அவர்களே, அன்பான உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து. நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், தமிழ்நாடு இப்போ நல்லா சிறப்பாக தான் போயிட்டுருக்கு. 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, சீரான ஆட்சி தானே, நல்ல ஆட்சி தானே, அமைதியான ஆட்சி தானே, எல்லோருக்கும் ஆன ஆட்சி தானே, பெண்களுக்கான ஆட்சி தானே, தேர்தலுக்கும் இன்னும் 4 இருக்குது. அப்போ எதுக்கு இந்த பரப்புரை? காரணமே இல்லாமல் எதுக்காக வந்து கழக தலைவர் இவங்களை எல்லாரையும் வந்து 234 தொகுதிக்கும் இத்தனை பேர் அனுப்பியிருக்காங்கன்ற யோசனை இங்கே இருக்க மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு மேலே இருக்க அத்தனை பேருக்கும் எதிர்க்க இருக்க அத்தனை பேருக்கும் நிச்சயமாக வரும். என்ன நடந்து கொண்டிருக்கிறது கள அரசியல்ன்றதை வந்து எடுத்து கூற வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஏன்னா 2026 ஏப்ரல் நம்ம சந்திக்க போகிறது ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு தேர்தல். ஏன் புரட்சிகரமான தேர்தல் என்று சொல்றேன்னா, நம்மளுடைய எதிரிகள் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி என்றைக்குமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஆனால் அதற்கான பிம்பத்தை நமக்கு எதிர்க்க இருக்கிறவங்க ஏதோ பெருசாக பண்ண போகிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிம்பத்தை உடைப்பதற்காக தான் நாங்கள் எல்லா தொகுதிக்கும் நாங்கள் சென்று கொண்டிருக்கோம். என்ன பிம்பம்ன்றதை சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நல்ல ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி, கல்விக்கான ஆட்சின்ட்டு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் 2021 வந்ததுலேருந்து என்னெல்லாம் வந்து நம்மளுடைய கழக தளபதியார் முதலமைச்சர் நமக்காக செஞ்சுருக்காங்கன்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு 2026 ஏப்ரலுக்கு முன்னாடி எடுத்து கூற வேண்டிய கட்டாயமான ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு இருக்கிறோம். விடியல் பயணம் திட்டம், மகளிர் உரிமை தொகை, பணி, அரசு பணியில் வந்து 40% பெண்களுக்கான இடஒதுக்கீடு, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமும் சமத்துவபுரமும் வந்து பெண்களுக்கான பேர்ல அரசாணை கொடுப்பது, பதிவு கட்டணம் பெண்கள் பெயர்ல பதிவு செய்தோம்னா கட்டணம் சலுகை 1% 1 விழுக்காடு குறைவு, உயர்கல்வியில வந்து 47.7% தமிழ்நாடு முதலிடம். அதே மாதிரி கல்வியில பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, உலகம் உங்கள் கையில் என மடிக்கணினி. இப்போ லேட்டஸ்டாக நீங்கள் கூட கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்கும் மடிக்கணினி உலகத்தையே அவங்க கையில் கொண்டு வர அளவுக்கு நம்மளுடைய கழக தலைவர் முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி சமூக நீதி திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், கலைஞர் கனவு இல்லம், சமூக நீதி விடுதிகள், தோழிகள் விடுதிகள், இப்படியே சொல்லிட்டே போகலாம், ஒன்னோட ஒன்று அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படி எல்லா திட்டமும் இருக்கும்போது இது மட்டுமா, இதற்கு மேலேயும் இருக்கு. எதிலெல்லாம் தமிழ்நாடு முதலிடம்ன்றதையும் அதையும் சொல்லிடுறேன். வேலை வாய்ப்பு வழங்குவதில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், தொல்பொருட்கள் மற்றும் ஜவுளி ஏற்றுமதியில தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். அதிமுக ஆட்சி காலத்துல தொழிலே செய்ய முடியாதுன்னு சொல்லப்பட்ட தமிழ்நாடு இன்றைக்கு தொழில் செய்யறதுக்கான முதலிடமாக வழங்குறது, அதுலயும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லயும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். இதையெல்லாம் நானோ இங்க மேடையில் இருக்க என்னோட அண்ணன்களோ கூறல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஒன்றிய அமைச்சகத்துல இருந்து அந்த தரவரிசை பட்டியலில் சொல்லப்படுகிற ஒரு உண்மையான விஷயம். இது நாங்க பொய்யா சொல்லுகிற ஒரு விஷயம் இல்லை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்ற விஷயம். தமிழ்நாடு இத்தனை இடத்துல முதல் இடத்துல வகிக்கிறதுன்றது தான். எதற்காக இந்த கூட்டம், எதற்காக இந்த பரப்புரைன்னு நீங்க கேட்கலாம். நமக்கு அந்த காலத்துல இருந்து 2 மொழி கத்த நம்ப, அதாவது தமிழும் ஆங்கிலமும் கற்ற நம்ப உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்கிறோம். உலகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி மற்ற ஊர்கள்லயும் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. நிஜமா இங்க இருக்கிறவங்க நிறைய பேரோட பசங்களே அமெரிக்கால, ஃபாரின்ல, இந்த ஊர்ல இருந்தே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஹிந்தி கத்தவங்க எங்க இருக்கிறாங்க? நம்ம ஊர்ல சொல்லக்கூடாது, பானிபூரி வைக்கிறாங்க. அதுவும் ஒரு சிறந்த தொழில் தான். எல்லாம் செய்யும் தொழிலே தெய்வம். அதை நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. ஆனா நம்ம இந்தியா எல்லையை தாண்டி நம்ம போகக்கூடாத அளவுல தான் நம்மளுடைய இருமொழி கொள்கை இருக்குது. அந்த இருமொழி கொள்கைக்கு பங்கம் வகிக்கிறா போலதான் இந்திய கொண்டு புதிய கல்விக் கொள்கை திட்டம் சமக்ர சிக்ஷான்னு ஒன்று கொண்டு அதுல நமக்கு 2000 கோடி ரூபாயை நம்ம பசங்க படிக்க கூடாதுன்ற நிதியை அவங்க ஒடுக்குறாங்க. நிதியை ஒதுக்குனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நம்மளோட பசங்க படிப்பு கெட்டு போகுமா? பசங்க படிப்பு கெட்டு போச்சுன்னா நம்மளுடைய வளர்ச்சியும் பொருளாதாரமும் கெட்டு போகும். இப்படி ஒரு சூழ்ச்சிகரமாக, அதாவது இந்திய கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. இந்த மண்ணில் கொண்டு வர முடியுமா? இதே மண்ணில் தான் 13 வயசுல இந்தி பெண்ணை ஓடிப்போன்னு சொல்லி கொடியை தூக்கிக்கிட்டு போனவர மண்ணின் மைந்தனான ஊர் தான் இதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஊர்ல நின்று பேசும்போது இந்தியை எப்படி ஆதரிப்போம்? ஒரு பொழுதும் நம்ம இந்தியை ஆதரிக்கும். வேணுன்றவங்க படிச்சுக்கிட்டோம். ஆனா இந்தி படிங்கிறத நீ அதங்க இம்போஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம். இப்படி எல்லா தடைகளையும் கொண்டு வந்துட்டே இருக்கும் போது தான் நம்மளுடைய கழக தளபதியாருக்கு ஒரு செய்தி வந்துச்சு. மகளிர் உரிமை தொகையிலையும் கை வைக்க போறாங்க. நம்ம மகளிரிலையும் அந்த பணத்தை நம்ம மாசம் கொடுக்கறத செய்ய விடாம தடுக்க போகிறதுன்றது ஒன்றிய அரசு செய்ய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தான் முன்கூட்டியே தாயுமானவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய முதல்வர் அவர்கள் எல்லோருடைய அக்கௌண்ட்ல என்ன பண்ணாங்க? 5000 ரூபாயை முந்தா நேத்து காத்தால போட்டாங்க. எல்லா பெண்களுக்கும் அது உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு மகளிர் தின வாழ்த்து மாதிரி. மார்ச் 8ஆம் தேதி தான் உலக மகளிர் தினம். ஆனா நமக்கு முன்கூட்டியே பிப்ரவரி மாசமே நமக்கெல்லாம் மகளிர் தினத்தை நம்மலாம் கொண்டாடிட்டோம். இது எல்லாத்துக்கும் நம்ம கழக தலைவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு வந்துச்சா? ஆங்கில புத்தாண்டு வந்ததுல இன்னைய வரைக்கும் ஒரு 7 வாரம் ஆயிருக்குமா நமக்கு. இந்த 7 வாரத்துல ஒவ்வொரு மகளிரோட கணக்குலையும் 9000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கிறோம். நம்ம ஜனவரி மாசம் 1000, பொங்கலுக்கு 3000, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3000, கோடை விடுமுறைக்கான சிறப்பு பணமாக 2000, ஆக மொத்தம் 9000 ரூபாய் வாங்கியிருக்கிறோம். இதுல நிறைய சர்ச்சைகள், எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்ட்டு. கிட்டத்தட்ட 1.31 கோடி மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்ப நான் போய் மகளிர் உரிமை தொகை கேட்க முடியுமா? நியாயமா பேசுவோம். நான் ஒரு படிச்ச டாக்டர், நான் ஒரு இன்கம் டாக்ஸ் கட்டுறேன், எனக்கு போய் மகளிர் உரிமை தொகைன்னு. ஸோ எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் விடுபட்டு போனா மிச்சம் இருக்கிறவங்களுக்கு 1.31 கோடி மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை அவங்க அக்கௌண்ட்லயே போய் சேர்ந்துருக்குது. இப்ப எலெக்ஷன் வரும் நிறுத்துவாங்கன்ற பயம் மகளிருக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. இதையெல்லாம் பார்த்த உடனேதான் அவங்களால தாங்க முடியல. நேத்து ஒருத்தர் கூட்டம் போட்டு சொல்றாரு, திமுக கூட்டணியில சலசலப்புன்னு. எங்க கூட்டணியில எந்த சலசலப்பும் இல்லை. அவங்க கூட்டணியில என்ன, நம்ம கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை பத்தி பேச வேண்டாம். நம்மளுடைய கழக தலைவரும் சொல்லியிருக்காரு, கூட்டணியை நான் பாத்துக்கிறேன், எலெக்ஷனுக்கு வேலை செய்யறதை மட்டும் நீங்க பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூட்டணியில என்ன ஆட்சிங்கிறத மட்டும் இப்ப நான் சொல்றேன். அதாவது 2016ல நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் மரணம் அடைஞ்சாங்களா? அடைஞ்ச உடனே தவழ்ந்து அப்படியே நியமிக்கப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடியார் சீட்ல உட்கார்ந்தாரா? உட்கார்ந்ததுல இருந்து தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் வஞ்சனை செஞ்சிருக்கிறாரு? நீட் தேர்வுக்கு ஆதரவு கொடுத்தாரு, குடிமுறை சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு, இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு, உதய் திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. இப்படி பல திட்டங்களை ஒண்ணுக்கு ஒண்ணு. அதே மாதிரி குட்கா ஊழல், பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம், அதுக்கப்புறம் இதுல தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு. ஏங்க ஒரு விஷயம், ஒரு சிஎம்க்கு ஒரு விஷயம் தெரியாம நடக்குமா?
தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் சொல்லக்கூடிய முதல்வர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் உங்களுக்கு வேணுமா, இல்ல வேணுமாங்கிறது நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக யோசிச்சு பார்க்க வேண்டும். இதனாலதான் இன்னைக்கு இந்த பரப்புரையை போட்டு இதெல்லாம் உங்களிடம் எடுத்து கூறுவதற்காக எங்கெல்லாம் அங்கிருந்து இங்க அனுப்பியிருக்காங்க. சரி, இவங்க தான் இப்படின்னா இவங்க கூட வச்சிருக்காங்க இல்லையா, இந்த ஒன்றிய அமைச்சகத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்களே RSS புத்தி கொண்ட பாஜக, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களும் நமக்கு சமக்ர சிக்ஷா மூலமா கல்வி நிதி கொடுக்கல, ஜல் சக்தி மூலமா அந்த குடிநீர் திட்டத்துல 3000 கோடி கொடுக்கல, நம்ம அதோட நிறுத்தினாங்களா? 100 நாள் வேலை திட்டம். என்னங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கு மகாத்மா காந்தி பேர் வச்சிருக்கிறாங்க, பொருத்தமான பேர். அதை ஏங்க விஜி பிஜி ராமன் சொல்லிட்டு என் வாயிலே வரல, உங்க வாயிலெல்லாம் எப்படி வரும்? அதுல ஒரு கள்ளத்தனம். நாங்க 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா மாத்திட்டோம். 125 நாளா மாத்தலைங்க, 125 நாளா மாத்தி நம்ம கடன் சுமையை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க. 60% நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் மிச்சம் 40% தான் அவங்க கொடுப்பேங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால பாதிக்கப்பட போறது நம்ம தமிழ்நாடு தான் முக்கியமா. ஏன்னா 100 நாள் வேலை திட்டத்துல பெருவாரியான அந்த திட்டம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் பயன்பட்டு இருக்கு. இப்படி தமிழ்நாட்டை ஒவ்வொரு இடத்துலையும் வந்துச்சுட்டே வந்துட்டு இருக்க ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு ஆளு கொண்டிருக்கிறது. அவங்களும் தவழ்ந்து சென்று ஒரு போஸ்டிங் வாங்கினார் பார்த்தீங்களா, எடப்பாடியார். அவங்க 2 பேர் தான் இப்படி துரோகம் செய்த இருவர் தான் கூட்டணி வச்சாங்க. சரி, அந்த கூட்டணியாவது ஒரு நிலையான கூட்டணியா இருந்ததா? அதுவும் கிடையாது. எலெக்ஷனா வின் பண்ணிருக்காரு. அந்த 10 எலெக்ஷன்லயும் அதே கூட்டணியோட தான் நம்ம வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். காங்கிரஸோடையும் விசிகே கூடயும் எந்தெந்த கூட்டணி வச்சோம் அவங்களோட தான் நம்ம எல்லா தேர்தலையும் சந்திச்சிருக்கிறோம். ஆனா இவங்க நாங்க இஸ்லாமியரோட தான் நிக்கிறோம்ட்டு இஸ்லாமியரோட மாநாடுக்கு போயிட்டு அந்த மாநாடுலயே நான் இனிமே உங்களோட தான் இருப்பேன், இனிமே எந்த காலத்திலையும் பாஜக கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு வாயை திறந்து சொந்த கருத்தை கூறியவர் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு என்ன ஆச்சு? மறுபடியும் போய் பிஜேபியோட ஒட்டிக்கிட்டாங்க. என்ன காரணத்துக்காக? அவர்கள் மேல இருக்க கேஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்ல கிளீன் ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. சரி, இவங்க தான் இப்படி ஒருத்தர் புதுசா ஏதோ கட்சி ஆரம்பிச்சார், அவர் ஏதோ புதுசா சொல்ல போறாருன்னு பார்த்தா அவர் அதுக்கு மேல எப்ப வராருன்னே தெரியாது. இந்த படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும், வாமா மின்னல் பசுக்குன்னு அந்த பொம்பளை இப்படி போகும். அத மாதிரிதான் விஜய் எப்ப வராரு எப்ப உள்ள போறாருன்னே தெரியாது. வருவாரு, ஒரு அரை மணி நேரம் பேசுவாரு, போயிடுவாரு. அதுல ஒரு 30 பேரை சாவடிப்பாரு. அந்த 30 பேரோட மரணத்துக்கும் போய் நேர்ல போய் இரங்கல் தெரிவிக்க மாட்டாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு இரங்கல் தெரிவிக்கிற ஒரே மகான் அவரா மட்டும்தான் இருப்பாருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நமக்குன்னு ஒரு தமிழ் பண்பாடு இருக்கு, தமிழ் கலாச்சாரம் இருக்கு. கல்யாணத்துக்கு போகணும்னா கூட துக்கத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம அவங்கள பார்க்கவே மாட்டோம், அவங்க முகத்தை பார்க்கணும் கடைசி ஒரு முறையா. நாங்க அந்த ஒரு பேசிக் கர்டேசி கூட இல்லாதவர் தான் விஜய். அவர் தான் இன்னைக்கு கொள்கை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேசுறாரு. நான் அண்ணாவின் கொள்கையை பின்பற்றுன்னு சொல்றாரு. எது அண்ணாவின் கொள்கை? மக்களோடு வாழ், மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து வேலை பாருன்றது அண்ணா சொன்ன விஷயம். அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு எக்ஸ் தளத்துல. அதாவது ட்விட்டர்னு ஒரு எக்ஸ் தளம் இருக்குல்ல, சோசியல் மீடியால மட்டும் அரசியல் செய்பவர் தான் விஜய். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட பெரும் சூழ்ச்சிகள் தமிழ்நாடை நமக்கு ஆக்கிரமிச்சிட்டு இருக்க தொட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சதுன்றதை எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னாரு. இந்த மகளிர் உரிமை தொகையை பத்தி சொன்னேன், 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்ட்டு. அது மட்டும் சொல்லல, வருகிற சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணா அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 2000 நான் மாற்றுவேன் என்பதையும் நம்ம கழக தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு. இப்பவே நமக்கு அடுத்து என்ன செய்ய போறாருங்கிறத நம்மளுடைய முதலமைச்சர் கூறியிருக்காரு. இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி மீண்டும் 2026 ஏப்ரலில் மலர வேண்டும் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நமக்கு இப்போ பட்ஜெட் நடந்ததா, பட்ஜெட்ல யூஷுவலா அந்த மாதிரி என்ன பண்ணும், நிர்மலா சீதாராமன் இதே இந்த திருச்சி பக்கத்துல சேர்ந்தவங்க தான் அந்த அம்மா, ரொம்ப தூரம்லாம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அட்லீஸ்ட் ஒரு திருக்குறளையாவது சொல்லும்பா. ஆனா இந்த தடவை அந்த திருக்குறள் கூட நமக்கு கிடையாது, திருக்குறளும் கிடையாது, பட்ஜெட்ல நமக்கு நிதியும் ஒதுக்கல, ஒரு பெரிய சைஃபர். இதே சைஃபரை தான் 2022 ஏப்ரல் மாசம் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு நம்ம கொடுக்கணும்ன்றத மறந்துடாதீங்க. அந்த சைஃபரை தான் அவங்களுக்கு கொடுக்கணும்.
மீண்டும் நல்ல ஆட்சி இங்கே அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.